நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாலக்கோடு பேரூராட்சியில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி திமுக தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களை வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் ஆலோசனைக் கூட்டம் திமுக பேரூராட்சி தலைவர் PK முரளி தலைமையில் இன்று நடைபெற்றது. செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார். இப்பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் போலியாக சமர்ப்பிக்கப்பட்டது குறித்து கவுன்சிலர்கள் கேட்ட கேள்விக்கு உரிய பதில் அளிக்கவில்லை. மேலும் பேரூராட்சி தலைவர் PK முரளி, செயல் அலுவலர் இந்துமதி இணைந்து பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுக்கழிவறையை ஏலம் விடாமல் பினாமிகளை வைத்து மாதம் லட்சக்கணக்கில் கொள்ளையடித்து வருகின்றனர். இதனால் பேரூராட்சிக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் ப்ளீச்சிங் பவுடர், கொசு மருந்து தெளிப்பதாக கூறி லட்சக்கணக்கில் பொய் கணக்கு எழுதுவதாகவும், குப்பை அள்ளும் வாகனங்களும் டீசல் நிரப்புவதில் பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும், இதுபோன்ற ஊழல்களை தட்டி கேட்டால் கவுன்சிலர்களை மிரட்டுவதும், பொய் புகார் கூறி அராஜகமாக மன்ற கூட்டத்தை விட்டு வெளியே விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து துணைத் தலைவர் தஹாசினா இதாயத்துல்லா, திமுக 6வது வார்டு கவுன்சிலர் பத்தேகான், 3வது வார்டு கவுன்சிலர் பிரியா சிவகுமார் ஆகியோர் மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன். தலைவரும் செயல் அலுவலரும் பாலக்கோடு பேரூராட்சியில் பல முறைகேடுகள் செய்ததாக அமைச்சர் வசம், இயக்குனர் வசம், மாவட்ட கலெக்டரிடம், துணை இயக்குனரிடம் பல மனுக்கள் நான் புகாராக கொடுத்தேன். அதற்கு எனக்கு பழி வாங்கணும் என்ற உள்நோக்கத்தோடு என் மீது பொய்யான புகாரை தெரிவித்து என்னுடைய மானத்தை வாங்கணும் என்ற ஒரே அடிப்படையில் இந்த பொருளை சேர்த்துருவார்கள். இந்த பொருள் சேர்த்தது மட்டும் இல்லாமல் 7வது பொருளாக பாலக்கோடு பஸ் ஸ்டாண்டில் நவீன கழிப்பிடம் ஒன்று இருக்கிறது. அது 3 வருடங்களாக பணம் ஏலம் விடப்பட்டு 3 வருடங்களாக பணமே வசூல் செய்யவில்லை. அதற்கும் நான் மனு கொடுத்திருந்தேன். இதுவரையில் சுமார் 20 லட்சம் 22 லட்சத்துக்கு மேல் இருக்கும். ஆனால் பணம் வசூல் செஞ்சதே 2 லட்சம் போல தெரிகிறது. அதை நான் கேட்டதனால் அந்த பொருள் 7வது பொருளை மன்ற பொருளில் வைத்துள்ளார்கள். அதாவது அதற்கு விலக்கு கொடுங்க, பஸ் ஸ்டாண்டில் வேலை செஞ்சதாக விலக்கு கொடுங்க, கழிப்பிடம் சரியாக நடைபெறவில்லை. ஆனால் கழிப்பிடம் நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. இதை மன்ற இதிலிருந்து நீக்குவதற்காக ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது முறைகேடானது.